அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 15/2/2025 சனிக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மதுரை, மேலூர், திருமோகூர் கனகவல்லி தாயார் சமேத காளமேக பெருமாள் மற்றும் சக்கரத்தாழ்வாருடைய அனுகூலம் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த கோவிலில் உள்ள சுதர்சன சக்கரத்தாழ்வார் ரொம்ப விசேஷமானவர். கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்கின்றவர், திருமணம் விவாக தடைகளை நீக்குபவர், பில்லி, சூனியம், பேய், பிசாசு போன்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய அருளை வழங்கக்கூடியவர். கண் திருஷ்டிகளை எல்லாம் எல்லா விதமான திருஷ்டிகளையும் போக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம், அற்புதமான மூர்த்தி. உங்கள் அனைவருக்கும் திருமோகூர் சக்கரத்தாழ்வாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை சுபமுகூர்த்த நாள், நாளை சங்கடகர சதுர்த்தி விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை. இன்று காலை 6:33 வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மரணயோகமும் உள்ளது. இன்று முழுநாளும் திருதியை திதி உள்ள நாள். இன்று முழுநாளும் உத்தர நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்க வேண்டிய நாள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வீட்டிலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சமூகத்திலே நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங்கில் பிஸ்னஸ் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்திலே தசாபுத்தி எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். வேலையிலே கவனம் தேவை. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. பெண்களுக்கு உரிய மரியாதை, கௌரவம் வீட்டிலே கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை துளசி சாத்தி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, கோபத்தை குறைக்க வேண்டிய நாள். தேவையில்லாத மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டிய நாள். ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். வெளிநாட்டிலே பேங்க், ஃபைனான்ஸ், கெமிக்கல், பெட்ரோலியம் போன்ற செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயிகளுக்கு விவசாயத்திலே சில நெருக்கடிகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. பெண்களுக்கு அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றது. கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு டயாலிசிஸ் செய்பவர்கள், கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். வேலை தேடும் விஷயத்திலே கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லா சிந்தனையெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள்.
விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு, வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நாள். உங்கள் வாழ்க்கை துணையுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் நினச்சி அலட்டிக்கக்கூடாது. தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஈகோ பார்க்காதீங்க. காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்புள்ளது. 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. மறுமணத்துக்காக, செகண்ட் ஆர் தேர்ட் மேரேஜுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலிலே மந்த நிலைமை இருக்கும். ஊழியர்கள் ஸ்டாஃபால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கியிலே சில தடைகள் தாமதங்கள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சிம்மராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது, கவனமாக இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மேனேஜர் இல்லை அதிகாரிகள் ஆஃபீஸரோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். மற்றவர்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. கடன் விஷயத்திலே கவனம் தேவை. வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, பட்ஜெட்டுக்கு மீறி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்திலே தசா புத்தியை பாருங்கள் எப்படி இருக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது பெட்டர். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்ல பலனை தரும். ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பல் இருக்கும், அசதி இருக்கும். என்னடா இன்றைக்கி வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் சில பேருக்கு வரும். ஆனால் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மாணவர்கள் ஆன்லைனில் கேம்ஸ் விளையாடுறது, ஓவராக ப்ரௌசிங் பண்ணுறது, அரட்டை அடிக்கிறது, சேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் தேவை. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டில் ஃபுட் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கிறவர்கள், நர்வ்ஸ் அல்லது நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை நீங்கள் காரிய சித்தி மாலை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி அப்பா நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே சந்தோஷமான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ், பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாள். நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வைப் வரக்கூடிய நாள்.
சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் தரக்கூடிய நல்ல ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவரை நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி சர்ஜரி ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆர்கியூ பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளுடைய சில விஷயங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், வேறு வழி இல்லை. கல்யாணம், விவாகம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிள்ளைகள் சில நேரத்தில் கராராக இருப்பாங்க. எது நல்லதோ அதை பேசி முடிவு பண்ணி நல்லா அட்வைஸ் பண்ணி நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், கார்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை, ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. லா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீலாக, லாயராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மன் வரம் தருவாள். அவளுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும், ஆனால் கூடுதல் உழைப்பு தேவைப்படும். சமூகத்தில் அந்தஸ்தில் உள்ள விஐபிக்களின் நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு, மெரீன் இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை தேடும் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாகனத்தை மாற்ற எடுத்த முயற்சி முன்னேற்றத்தை தரும், நல்ல பலனை தரும். லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு பிரச்சனைகளை தந்தாலும் இறுதியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவல் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில இழுபறிகள் இதெல்லாம் நடக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். டிரான்சாக்ஷன்ஸ், ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் விஷயத்திலும் கவனம் தேவை. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது. உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தர மாதிரி சில தீர்ப்புகள் இருக்கும். பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து விஷயத்தில் நடந்த சம்பந்தமான பேச்சுவார்த்தை, டிஸ்கஷன்ஸ் விஷயங்கள்லாம் சில பிரச்சனைகள் வரும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்கள், ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு தடைகள், தாமதங்கள்லாம் வரும். எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி என்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபப்படாதீங்க, கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். பிள்ளைகள், குழந்தைகள் மேலே உங்கள் கோபத்தை காட்டாதீங்க. ஆஃபீஸில் இருக்க டென்ஷனை வந்து வீட்டில் காட்டாதீங்க, அது நல்லதில்லை. வாழ்க்கை துணை சொல்கிற சில விஷயங்களை கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துங்க, ஈகோ பார்க்காதீங்க. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, ரேக்கி, யோகா போன்ற மருத்துவம் செய்கின்றவர்களுக்கு, அதை ட்ரெயின் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். அது மாதிரி விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனராசி என்பர்களே, லாபகரமான நாள். தொழில் வியாபாரத்திலே லாபம் கிடைக்கும். புது மார்க்கெட்டிங் சேல்ஸ் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணியவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அனுகூலமான நாள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். சிஏ, ஐசிடபிள்யூஎஸ், சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப் போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய அனுகூலமான ஒரு நாளாக உள்ளது. வீட்டிலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். விருந்தினருடைய வருகை உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண். இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இருக்க எல்லோருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.